அனைவருக்கும் இனிய சந்தோஷமான தமிழ் வணக்கம். இந்திய அரசியலமைப்பை காப்போம் என்ற மாநாட்டை சீரும் சிறப்பாக இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, தனக்கென்று ஒரு அணியை உருவாக்காமல் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெற்றிகரமான மாநாட்டை நடத்த முடியும் என்றால் அது அண்ணன் செல்வ பெருந்தகையால் அவரால் மட்டுமே முடியும். அதை இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார். நியமிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தேனி போன்று சுறுசுறுப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து கொண்டு அவர்களுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் போற்றுதலுக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நமது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர், மரியாதைக்குரிய தி டைனமிக் பர்சனாலிட்டி, சிம்பிள் மேன், ஹம்பிள் மேன், இஸ் அ பியூட்டிஃபுல் லீடர், ஹானரபிள் கிரீஷ் சந்தோல்கர் அவர்களே, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையை சார்ந்த தலைவர்கள், அணியை சார்ந்த தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழகத்தின் பல்வேறு துறைகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், இங்கு ஏராளமாக குழுமி இருக்கின்ற அன்பு தேசிய நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய போற்றுதலுக்குரிய உலக நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரை பார்த்தால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு நடுக்கம் வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு கொடூரமான சிந்தனையோடு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உறுதுணையாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இந்திய தேசத்தின் இறையாண்மையை அடகு வைக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோசமாக நிலைமைக்கு தள்ளுகின்ற விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேசம் முழுவதும் இருக்கின்ற மக்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் ஒரே ஒரு தலைவனை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. அந்த தலைவன் இந்த தேசத்தை மீண்டும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைவனின் பெயர் நமது வருங்கால பாரத பிரதமர், நமது வருங்கால பாரத பிரதமர். அந்த தலைவன் ஒவ்வொரு நாளும் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் கையில் ஏந்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு சவால் விட்டு கொண்டிருக்கின்றார். அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை காப்பாற்றும் விதமாக இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று மக்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் நடந்த காஷ்மீரில் நடந்த மிக சோகமான சம்பவம், மனதை உலுக்கிய சம்பவம், அதற்கு நமது இளந்தலைவர் ராகுல் காந்தி அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். ஆனால் பாரத பிரதமரோ எப்பொழுதும் 24 மணி நேரம் தேர்தல் சிந்தனையோடு இருந்து கொண்டு தேர்தல் களத்துக்கு சென்று பீகார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். இது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அவமானம். உலக நாடு தலைவர்கள், உலக நாட்டில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் பஹல்காமில் நடந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்ற நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் தேர்தல் பணியில் மூழ்கிவிட்டார். இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பின்பாக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பிரதம மந்திரியை இந்த நாடு பெற்றது இந்த நாட்டின் சாபமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சாபத்தை கூடிய விரைவில் இந்த தேசத்தை விட்டு விரட்டப் போகிறார் நமது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் நமது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கார்கே அவர்களும் நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் நாடாளுமன்றத்தில் முடக்குகின்ற வேலையை மட்டுமே அமித்ஷா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். நான் இன்று இந்த மேடையில் சவால் விடுகிறேன். அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, தயவு செய்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த சிறைச்சாலை பிடித்திருக்கிறதோ
அந்த சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வருவார். நீங்க உள்ளே செல்வது நிச்சயம். ஜெய்ஹிந்த்.